Me start recording. Okay. Hi guys. இந்த செஷன்ல வந்து நம்ம ஆரக்கிள் SQL லோடர் அப்படின்னு ஒரு யூட்டிலிட்டியை பத்தி பார்க்க போறோம். SQL லோடர். சரி, ஓகே. வாட் இஸ் SQL லோடர்? SQL லோடர் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? ஆரக்கிள்ல SQL லோடர் அப்படிங்கிற ஒரு யூட்டிலிட்டி எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டேட்டாவை ஒரு டேபிளுக்கு லோட் பண்றதுக்கு SQL லோடர் யூட்டிலிட்டி யூஸ் பண்றோம். லோட் பண்றது இந்த சென்ஸ் என்ன, இன்சர்ட் தானே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது இன்சர்ட் கிடையாது. இன்சர்ட்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஒரு ரோவா வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இல்லைன்னா ஒரு கொரியை கொடுத்து அந்த கொரியை வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் வேல்யூஸ்ல ஒரு கொரியை கொடுத்து நம்ம அதை இன்சர்ட் பண்ணுவோம். இது ரெண்டுமே இல்லாம நம்ம என்ன பண்றோம், அடிஷனலா டேட்டா பேஸுக்கு வெளியில இருக்க டேட்டாவை, ஓகே, டேட்டா பேஸுக்கு வெளியில இருக்க டேட்டாவை யாராவது ஒருத்தவங்க உங்கள்ட்ட கொடுத்து இந்த டேட்டாவெல்லாம் உங்க டேபிள்ல லோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா, அந்த டைம்ல நீங்க SQL லோடர் யூட்டிலிட்டி தான் யூஸ் பண்ணுவீங்க. சரி, SQL லோடர் யூட்டிலிட்டி எதுக்காக யூஸ் பண்றோம், பேசாம நம்ம இன்சர்ட்டே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு 10 ரோஸ் இல்ல 20 ரோஸ் கொடுத்து இன்சர்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா, நம்ம அந்த மாதிரி சினாரியோல என்ன பண்ணலாம், நம்ம SQL லோடர் யூஸ் பண்ணாம நார்மலா ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியே கூட இன்சர்ட் பண்ணலாம். பட் அவங்க கொடுக்கறது வந்து ஒரு 20 லேக் 30 லேக் ஆர் 1 crore ரெக்கார்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அதை எப்படி இன்சர்ட் பண்ணுவீங்க? அதை இன்சர்ட் பண்றதுக்கு தான் SQL லோடர் அப்படிங்கிற யூட்டிலிட்டி. சரி, ஓகே. இட்ஸ் ஒன் ஆஃப் தி Oracle utility and it's used to load the data into database table. ஓகே, ஒரு டேட்டாபேஸ் டேபிள்ல டேட்டாவை லோட் பண்றதுக்கு நம்ம இந்த ஆரக்கிள் லோடர் அப்படிங்கிற ஒரு யூட்டிலிட்டியை வந்து யூஸ் பண்றோம். எப்போ இதை யூஸ் பண்ணோம்னா, if we wanted to load huge volume of data, then we should go with SQL loader utility. ஸோ ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவை நம்ம டேட்டாபேஸ் டேபிள்ல லோட் பண்ணணுங்கிற ரெக்யர்மெண்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆரக்கிள் லோடு SQL லோடர் யூட்டிலிட்டியை வந்து யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ SQL லோடர் யூட்டிலிட்டியில நம்ம டேட்டா லோட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பிரைமரியா என்ன தேவைப்படும் அப்படின்னா, நமக்கு டேட்டா தேவைப்படும், எந்த டேட்டாவை லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டேட்டா பேஸ்ல இல்லாத ஒரு டேட்டாவை நம்மகிட்ட கொடுத்து, இந்த டேபிள் ஆல்ரெடி நம்ம டேபிள் அந்த டேட்டா இருக்காது, அந்த டேட்டாவை நம்ம கிட்ட ஒருத்தவங்க கொடுத்து அதை வந்து நம்ம டேபிள்ல வந்து லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த SQL லோடர் யூட்டிலிட்டியை வந்து யூஸ் பண்ணணும். சரி, அப்படி நம்ம கிட்ட யாரு கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு ரெக்யர்மெண்ட் வந்து யாரு கொடுப்பா, இந்த டேட்டாவை லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு ப்ராஜெக்ட்லயுமே என்ன பண்ணுவாங்க, பிஏன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க, பிசினஸ் அனலிஸ்ட்னு சொல்லிட்டு இருப்பாங்க, எல்ஸ் வந்து சிஸ்டம் இன்ஜினியர்னு ஒருத்தர் இருப்பாங்க. பிஏ இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா SMEன்னு சொல்லுவாங்க, சிஸ்டம் இன்ஜினியர். ஓகே,
சிஸ்டம் பிசினஸ் அனலிஸ்ட் இருப்பாங்க, ஆர்எல்ஸ் சிஸ்டம் இன்ஜினியர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே, இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இந்த ஃபைல கொடுப்பாங்க, டேட்டாவை கொடுப்பாங்க. இந்த டேட்டாவெல்லாம் நீங்க லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு ஃபைல்ல தான் கொடுப்பாங்க. எந்த மாதிரி ஃபைல்? அந்த ஃபைலுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல. ஃபைலுக்கு என்னென்ன ஃபார்மேட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்பி ஃபார்மேட் இருக்கு, டெக்ஸ்ட் ஃபார்மேட் இருக்கு, எக்ஸல் ஃபார்மேட் இருக்கு, வேர்டுக்கு தனியா ஒரு ஃபார்மேட் இருக்கு, கமா செப்பரேட்டர், டேப் செப்பரேட்டர் தனியா ஃபார்மேட் இருக்கு. இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல உங்களுக்கு டேட்டாவை கொடுப்பாங்க. ஸோ டிஎக்ஸ்டி ஃபார்மேட், எல்ஸ் சிஎஸ்வி, எல்ஸ் எக்ஸல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல உங்கள்ட்ட டேட்டா கொடுப்பாங்க. சரியா? இந்த ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க, இமெயில் மூலமா சென்ட் பண்ணிடுவாங்க. சென்ட் பண்ணிட்டு அந்த ஃபைல்ல இருக்க டேட்டாவை ஒரு டேபிள் நேம் சொல்லி அந்த டேபிள்ல லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் உங்களோட ரெக்யர்மெண்ட், இதுதான் உங்களோட டாஸ்க். இந்த ஃபைல்ல இருக்க டேட்டாவை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த டேபிள்ல லோட் பண்ண போறீங்க. சரி, இப்போ இதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, இதுல எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டாவை இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா, we should have டேபிள். ஓகே, என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் சொல்லணும்னா டேபிள் இருக்கணும். டேபிள் கிரியேட் பண்ணணும். அண்ட் தென் டேட்டா இன் பிளேஸ். டேட்டா தேவை, டேட்டா இருக்கணும். ஸோ டேட்டா கம்பல்சரி, நமக்கு டேட்டா வேணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ப்ரோக்ராம் எழுதணும். லோட் பண்றதுக்கான ப்ரோக்ராம் எழுதணும். தென் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த 4 ஸ்டெப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா எஸ்கியூஎல் யூட்டிலிட்டி, எஸ்கியூஎல் லோடர் யூட்டிலிட்டி யூஸ் பண்ணி பிசினஸ் அனலிஸ்ட் ஆர் சிஸ்டம் இன்ஜினியர் கொடுக்கக்கூடிய ஃபைல உங்களோட டேட்டா பேஸ் டேபிள்ல லோட் பண்ண முடியும். ஓகே, சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டெஸ்ட் டேபிள் கிரியேட் பண்ணுவோம், டெஸ்ட் டேட்டா கிரியேட் பண்ணுவோம். இது ரெண்டையும் கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதுக்கான ப்ரோக்ராம் எப்படி எழுதுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, நோட் பேட் ஓப்பன் பண்ணிட்டோம். சரி, இதுல வந்து டெஸ்ட் டேட்டா நான் கிரியேட் பண்றேன். வெயிட் a minute guys, my laptop is hanging. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டேட்டா ப்ரிப்பேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி டேபிள் ப்ரிப்பேர் பண்ணணும்ல. ஸோ டேபிளுக்கான ஸ்கிரிப்ட் நான் எழுதி வச்சிருக்கேன். என்ன டேபிள் கிரியேட் பண்ண போறேன்னா இஎம்பின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். அந்த டேபிள்ல எம்ப்ளாயி ஐடி, நம்பர், அதோட டேட்டா டைப், அதுல எனிஹவ் நான் மேக்ஸிமம் 3 டிஜிட்ஸ் வரைக்கும் தான் நம்பர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுவேன், 3 கேரக்டர்ஸ். ஸோ அதனால டேட்டா டைப் வந்து நான் லென்த் வந்து 3 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எம்ப்ளாயி நேம் அப்படின்னு ஒரு காலம், எம்ப்ளாயி சேலரி அப்படின்னு ஒரு காலம், மொத்தம் 3 காலம் இந்த இஎம்பிங்கிற டேபிள் வந்து கண்டெயின் பண்ணுது. சரி, ஓகே. இந்த டேபிளை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஹெச்ஆர் ஸ்கீமால நான் கிரியேட் பண்ணிருக்கேன். சரி, ஓகே. டேபிள் கிரியேட்டட். இப்போதைக்கு இந்த டேபிள்ல டேட்டா எதுவும் கிடையாது. டேட்டா எதுவும் கிடையாது. சரி, ஓகே. இட்ஸ் an empty table right now. What we are going to do is we are going to load the data by using SQL loader utility from the files. எந்த ஃபைல்ல இருந்து பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த 3 ஃபார்மேட் இருக்க ஃபைல்ஸ் தான் நம்ம இப்ப பண்ணி பார்க்க போறோம். இது போக ஒரு சில ஃபார்மேட்ஸ்ல இருக்க ஃபைல்ஸையும் நம்மளால லோட் பண்ணிக்க முடியும். சரி, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிளாட் ஃபைல்ஸ் சொல்லுவோம். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பிளாட் ஃபைல்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல இருக்க ஃபைல்ஸ்ல இருக்க டேட்டாவை நம்மளால எஸ்கியூஎல் லோடர் யூஸ் பண்ணி லோட் பண்ண முடியும். சரி, இப்போ நான் வந்து டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், எந்த டேட்டாவை நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஃபைல்ல பண்ணிக்க போறேன். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு பிசினஸ் அனலிஸ்டோ இல்ல சிஸ்டம் இன்ஜினியரோ யாரும் கிடையாது. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த பிளேஸ்ல வந்து டேட்டாவை நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ டேட்டா ப்ரிப்பேர் பண்ணலாம்.
நம்ம 3 காலம்ல இன்ஃபர்மேஷனை வந்து லோட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் என்னன்னா எம்ப்ளாயி ஐடி. ஓகே, எம்ப்ளாயி ஐடிக்கு 10 சொல்லி ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். நேம் வந்து தனுஷ், அண்ட் தென் அவரோட சேலரி 1000, அண்ட் தென் 20 எம்ப்ளாயி ஐடி மதன் நேம், அண்ட் தென் சேலரி 2000, 30 எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி நேம் விஜய், 3000 rupees சேலரி. சரி, இப்போ இந்த 3 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தான் ஒரு ஃபைல நான் ஸ்டோர் பண்ண போறேன். என்ன பண்றேன், இப்போ இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதுல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் இந்த ஃபைலை எப்படி சேவ் பண்றேன், இந்த ஃபைல் என்ன ஃபார்மேட்ல சேவ் பண்றேன், அந்த விஷயத்தெல்லாம் நீங்க பார்க்கணும். ஓகே, ஃபைல், இதுல சேவ் அஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஃபோல்டர்ல தான் நீங்க இதை இது பண்ணணும். நான் என்ன பண்ணிருக்கேன், ஜி ஃபோல்டர்ல டெஸ்ட் லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். டி ஃபோல்டர்ல இருக்க டெஸ்ட் லோட் அப்படிங்கிற ஃபோல்டர், அந்த ஃபோல்டர்ல தான் இந்த ஃபைலை நான் இது பண்ண போறேன். இந்த ஃபைலுக்கு நான் நேம் கொடுக்கணும். நேம் வந்து ஏன்னு ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகே, இதோட ஃபார்மேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ இந்த இடத்துல ஆல் ஃபைல்ஸ் சேவ் டைப்பஸ், இதுல வந்து ஆல் ஃபைல்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இங்க நீங்க ஃபார்மேட் கொடுத்துடலாம். ஏ டாட், இது என்ன ஃபார்மேட் கொடுக்குறேன் சேவ் பண்றேன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட். ஸோ டிஎக்ஸ்டி அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்றேன். எனக்கு இது சேவ் ஆயிடுச்சு. இது ஒரு ஃபைலா நான் இப்போ சேவ் பண்ணிட்டேன் இந்த டேட்டாவை. அடுத்து இன்னொரு ஃபைலும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுலயும் டேட்டா தேவை. சரி, இப்ப என்ன சொல்றேன், ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஃபைல்ல வந்து எம்ப்ளாயி ஐடி எது வரைக்கும் கொடுத்துருக்கோம், 30 வரைக்கும் கொடுத்துருக்கோம். இப்போ 40ல இருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ எம்ப்ளாயி ஐடி 40, நேம் அஜித், அண்ட் தென் சேலரி வந்து ஒரு 4000, அண்ட் தென் சேலரி 50, நேம் வந்து ஜான், சேலரி வந்து ஒரு 5000. சரி, இந்த 2 காலம் இன்ஃபர்மேஷன் இந்த ஃபைல்ல கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுனால கம்மியான ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்றோம். ரியல் டைம்ல லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் டேட்டாவை கொடுப்பாங்க. ஓகே, அதைத்தான் நம்ம இன்சர்ட் பண்ண லோட் பண்ணுவோம். நாட் இன்சர்ட், நம்ம லோட் பண்ணுவோம். சரி, இப்போ இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணணும். இந்த டேட்டாவை எந்த ஃபைலா நான் சேவ் பண்றேன் அப்படின்னா சிஎஸ்வி ஃபைலா சேவ் பண்றேன். அதை எப்படி சேவ் பண்றேன்னு பாருங்க. சேவ் அஸ் கிளிக் பண்ணிட்டு டிஃபால்ட்டா அது டெஸ்ட் லோட் அப்படிங்கிற ஃபோல்டர்ல தான் இருக்கு. ஸோ ஃபோல்டர் நான் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதுக்கு நேம் கொடுக்கணும். நேம் பின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆல் ஃபைல்ஸ்ங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன ஃபார்மேட்டுங்கிறத நான் சொல்ல போறேன். இது என்ன ஃபார்மேட்டை சேவ் பண்ண போறேன்னா சிஎஸ்வி ஃபார்மேட். சிஎஸ்வி ஃபார்மேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கம்மா செப்பரேட்டட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஒரு வேல்யூவும் கம்மா செப்பரேட்டடா இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்றோம். சரி, சேவ் பண்றேன். எனக்கு சேவ் ஆயிடுச்சு. போய் இப்போ இந்த ஃபோல்டர்ல செக் பண்ணுவோம். இப்போ இந்த டெஸ்ட் லோடுங்கிற ஃபோல்டர்ல எனக்கு 2 ஃபைல் வந்து சேவ் ஆயிருக்கா. இதுல ஃபைல் ஃபார்மேட்டை பாருங்க. இந்த டைப் என்ன டைப், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைல். இது டெக்ஸ்ட் ஃபைல். ஓகே, நம்ம எப்படி சேவ் பண்ணுமோ அதே மாதிரி ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. ஸோ பேக் டு த டாபிக். நம்ம என்ன பண்ணிட்டோம், டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம், டேட்டாவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அது வந்து ஒரு ஃபைல்ல ஒரு பர்டிகுலர் டைரக்டரியில நமக்கு அவைலபிளா இருக்கு, ஒரு பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ள அவைலபிளா இருக்கு. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். இப்போ ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நம்ம எப்படி ப்ரோக்ராம் எழுதுவோம் அப்படின்னா அதையுமே வந்து ஒரு ஃபைல்ல தான் ஸ்டோர் பண்ணுவோம். நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதி அது ஒரு ஃபைலுக்குள்ள தான் ஸ்டோர் பண்ணுவோம். அதை எப்படி ஸ்டோர் பண்றோங்கிறத பாருங்க. இப்போ புதுசா ஒரு டேப் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த டேப்ல நான் ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிக்கிறேன். இப்ப நான் என்ன சொல்ல போறேன், இந்த 2 ஃபைல் இருக்குல்ல, ஏ டாட் டெக்ஸ்ட் அண்ட் பி டாட் சிஎஸ்பின்னு சொல்லிட்டு 2 ஃபைல். அந்த 2 ஃபைல்ல இருக்க டேட்டாவை இஎம்பிங்கிற டேபிள்ல லோட் பண்ண போறேன். அதற்கான ப்ரோக்ராம் தான் நான் இப்ப எழுத போறேன். அதை எப்படி எழுதுறோம் அப்படின்னா அதோட சின்டாக்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. லோட் டேட்டாவை லோட் பண்றோம். இன் ஃபைல் எந்த ஃபைல் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இதை சிங்கிள் கோட்ல கொடுக்கணும். ஃபைலோட
பாத்தை வந்து இந்த இடத்துல கொடுக்கணும், ஃபைல் பாத். எந்தெந்த ஃபைல நம்ம ஸ்டோர் பண்ண போறோம்னா டி கோலம்ல இருக்க டெஸ்ட்லோட் அப்படிங்கிற ஃபோல்டர்ல ஏ டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிற ஃபைல நம்ம லோட் பண்ண போறோம். இந்த ஸ்டெப் புரியுதா கைஸ்? இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? புரியுது ப்ரோ. சரி, ஓகே. இந்த ஒரு ஃபைல நம்ம லோட் பண்ண போறோம். another one file we have, right? நம்ம கிட்ட 2 ஃபைல் இருக்கு. சோ அகைன் என்ன பண்றோம், இன் ஃபைல் சேம் டைரக்டரியில இருக்கக்கூடிய b.csvங்கிற ஃபைலையும் நம்ம லோட் பண்ண போறோம். சோ சேம் ஃபோல்டர், ஃபைலோட நேமும் ஃபார்மேட்டையும் நம்ம மாத்தணும். ஓகே, இப்படிதான் வந்து நம்ம ஃபைல் டைப்பை வந்து ஃபைலோட பாத்தை வந்து மென்ஷன் பண்ணணும். இன்ஃபைல்னு கொடுத்துட்டு இன்ஃபைலுக்கு அப்புறம் நம்ம அந்த பாத்தை வந்து சிங்கிள் கோட்ல கொடுக்கணும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம எந்த ஃபைல லோட் பண்ண போறோம்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லணும், எந்த டேபிள்ல லோட் பண்ண போறோங்கிறத சொல்லணும். ஸோ ஆல்வேஸ் இன்சர்ட் இன்டு டேபிள். எந்த டேபிள்? இஎம்பி. நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கேன்ல, இஎம்பி டேபிள்ல தான் நான் இப்ப லோட் பண்ண போறேன். இப்போதைக்கு இந்த டேபிள்ல எந்த டேட்டாவும் இல்லை. ஸோ அதில் தான் நான் இப்ப லோட் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபைல் டைப்புக்கு வரேன். இதுல இந்த 2 ஃபைல்ல இருக்க டேட்டாவை நான் எப்படி ஸ்டோர் பண்ணிருக்கேன், ஒரு டேட்டாவையும் நான் எதை பேஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிருக்கேன். எம்ப்ளாயி ஐடி அண்ட் நேம்ங்கிற ஃபீல்ட கமாவை வச்சு செப்பரேட் பண்ணிருக்கேனா? அதே மாதிரி நேமையும் சேலரியையும் கமா வச்சு தான் செப்பரேட் பண்ணிருக்கேன். ஓகே, இதுல இந்த 10 ஐடி நேம் சேலரி அப்படிங்கிற 3 இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரி, இப்போ கமா செப்பரேட்டடா தான் இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கு. அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். எந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு காலம்னா என்னன்னு சொல்லுவோம், ஃபீல்ட்ஸ் டெர்மினேட்டட் பை. ஒரு ஃபீல்டும் எதை பேஸ் பண்ணி டெர்மினேட் ஆயிருக்குன்னா டபுள் கோட்ஸுக்குள்ள சொல்லணும். எதை பேஸ் பண்ணி? கமாவை பேஸ் பண்ணி செப்பரேட் ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை டபுள் கோட்டுக்குள்ள சொல்லணும். ஓகே, அண்ட் தென் ஃபைனலி எந்த காலம்ல நம்ம லோட் பண்ண போறோம், எம்ப்ளாயி டேபிள்ல லோட் பண்ண போறோம்னு சொல்லிட்டோம். எந்த காலம்ல எல்லாம் லோட் பண்ண போறோம் அப்படின்னா எம்ப்ளாயி ஐடி கமா எம்ப்ளாயி நேம் கமா எம்ப்ளாயி சேலரி. இந்த காலம் இன்ஃபர்மேஷன்லாம் எதோடது? இந்த டேபிளோடது. இந்த டேபிள்ல இருக்க காலம் நேம்ஸ் தான் இதெல்லாம் மாத்தி கொடுத்துடக்கூடாது. மாத்தி கொடுத்துட்டா ஒர்க் ஆகும். ஓகே, இஐடி இ நேம் இ சேலரி வெரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம காலம் நேம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. இஐடி இ நேம் இ சேலரி கரெக்டா தான் இருக்கு. சரி, ஓகே. இப்போ இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை வந்து இப்போ நம்ம சேவ் பண்ணணும், ஒரு ஃபைலா சேவ் பண்ணணும். அந்த ஃபைலோட ஃபார்மேட் என்னவா இருக்கணும் அப்படின்னா சிடிஎல் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. சிடிஎல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கண்ட்ரோல் ஃபைல். ஓகே, சோ இந்த இடத்துல நம்ம என்னென்ன ஃபைல் யூஸ் பண்றோம், எக்ஸலுக்கு அடுத்து சிடிஎல் ஃபைல். ஓகே, சிடிஎல் ஃபைல்னா கண்ட்ரோல் ஃபைல்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த கண்ட்ரோல் ஃபைலை நம்ம சேவ் பண்ண போறோம் இந்த சேம் லொகேஷன். கிளிக் ஆன் ஃபைல் அண்ட் சேவ் அஸ். ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் லோடுங்கிற ஃபோல்டர்ல தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆல் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிட்டு இதுக்கு நான் வந்து சி அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுக்குறேன், ஃபைல் நேம். அதோட ஃபார்மேட் என்னன்னா சிடிஎல். சிடிஎல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கண்ட்ரோல். இது ஒரு டைப் ஆஃப் ஃபைல் டைப், ஃபைல் ஃபார்மேட். ஓகே, ஆல் ஃபைல்ஸ் தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு சேவ் கொடுத்தாச்சு. இப்போ என்னோட ஃபோல்டர்ல போய் பாக்குறேன், எனக்கு 3 ஃபைல்ஸ் இருக்கு. இதோட ஃபைல் ஃபார்மேட் என்ன இருக்கு, சிடிஎல் ஃபைல் இருக்கா. இது கமா செப்பரேட்டட் ஃபைல், இது ஓகே. இப்போ ஏபி அப்படிங்கிற 2 ஃபைல் வந்து என்ன கண்டெயின் பண்ணுதுன்னா டேட்டாவை கண்டெயின் பண்ணுது. இந்த சிங்கிற ஃபைல் வந்து நம்ம எழுதி இருக்கிற ப்ரோக்ராம கண்டெயின் பண்ணுது. ஓகே, புரிஞ்சுதா இது வரைக்கும்? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம ஆரக்கிள் எஸ்கியூஎல் லோடர் யூட்டிலிட்டி யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம கால் பண்ணுவோம். இந்த சி ஃபைல்ல இருக்க ப்ரோக்ராம் இருக்குல்ல, அந்த ப்ரோக்ராம கால் பண்ணுவோம். கால் பண்ண இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும், இந்த ப்ரோக்ராம்குள்ள நம்ம என்ன சொல்லியிருக்கோம்,
என்ன வேலை பண்ணணுங்கிறத இந்த ப்ரோக்ராம் ஃபைலுக்குள்ள சொல்லியிருக்கோம். இந்த வேலையை அந்த ப்ரோக்ராம் ஃபைல் வந்து பண்ணிடும். ஸோ அதை நம்ம எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா எஸ்கியூஎல் லோடர் யூட்டிலிட்டியை வந்து நம்ம ஆல்வேஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். புரியுதுங்களா? நம்ம எஸ்கியூஎல் பிளஸ் கனெக்ட் பண்ணுவோம்ல, கமாண்ட் ப்ராம்ப்ட்ல எஸ்கியூஎல் பிளஸ் கனெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? எஸ்கியூஎல் பிளஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்போம். எனக்கு ரெண்டுமே யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெண்டுமே ஹெச்ஆர் தான். நான் கொடுத்தேன்னா என்ன ஆயிரும்? எனக்கு டேட்டா பேஸ் கனெக்ட் ஆயிரும். இப்படி கனெக்ட் ஆயிடுச்சுன்னா, டேட்டா பேஸ் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா இங்க ப்ராம்ப்ட் எப்படி வந்துடும்? எஸ்கியூஎல்னு ஒரு ப்ராம்ப்ட் வரும். எஸ்கியூஎல்னு ப்ராம்ப்ட் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்ம டேட்டா பேஸ்ல கனெக்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இல்ல, இப்போ நம்ம டேட்டா பேஸ்ல கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த டேட்டா பேஸ்ல இருந்து நான் வெளியே போகணும், திரும்ப கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கே போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எக்ஸிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். இப்போ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்துட்டோம் திரும்ப, ஏன்னா இங்க எஸ்கியூஎல்னு இல்லை. ஓகே, சரி. இப்போ ஆரக்கிள் எஸ்கியூஎல் லோடர் சாரி எஸ்கியூஎல் பிளஸ் வந்து யூட்டிலிட்டி வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் எஸ்கியூஎல் லோடர் யூட்டிலிட்டியை நம்ம கனெக்ட் பண்ணணும். எஸ்கியூஎல் லோடர் யூட்டிலிட்டியை கனெக்ட் பண்றதுக்கு நீங்க எப்படி கால் பண்ணா எஸ்கியூஎல் எல்டிஆர். எஸ்கியூஎல் எல்டிஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எஸ்கியூஎல் லோடர், தென் ஃபாலோட் பை யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஹெச்ஆர் அண்ட் ஹெச்ஆர். சரி, ஓகே. தென் நம்ம எந்த கண்ட்ரோல் ஃபைல எக்ஸிக்யூட் பண்ண போறோங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். ஸோ கண்ட்ரோல் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ல இந்த கண்ட்ரோல் ஃபைலோட பாத், அந்த கண்ட்ரோல் ஃபைலோட பாத் என்ன? b கோலன் டெஸ்ட் லோட் கோலன் c டாட் ctl. இதான் நம்மளோட கண்ட்ரோல் ஃபைலோட பாத். இத கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன். எனக்கு என்ன ரிசல்ட் வருது? லாஜிக்கல் ரெக்கார்ட் ஃபவுண்ட் கவுண்ட் 5ன்னு வருது. கமிட் பாயிண்ட் ரீச்டு அப்படின்னு வருது. சரி, ஓகே. இப்போ எனக்கு எஸ்எல்லோட யூட்டிலிட்டி வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இப்படி ஒரு அவுட்புட் காட்டுது, கமிட் பாயிண்ட் ரீச் லாஜிக்கல் ரெக்கார்ட் கவுண்ட் 5 அப்படின்னு காட்டுது. எதனால 5 ரெக்கார்ட் கவுண்ட் காட்டுது அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைல்ல 3 ரோஸ் ஆஃப் டேட்டா வச்சிருக்கோம், செகண்ட் ஃபைல்ல 2 ரோஸ் ஆஃப் டேட்டா வச்சிருக்கோம். சரிங்களா? சோ டோட்டல் வந்து 5 தான். அப்போ 5 ரோஸ் ஆஃப் டேட்டாவை வந்து ஆர்க்கிள் எஸ்கியூஎல் லோடர் யூட்டிலிட்டி வந்து லோட் பண்ணிருக்கான்னு செக் பண்றோம். கொரி அகைன் எக்ஸிக்யூட் பண்றோம். நமக்கு இந்த டீடைல்ஸ்ல லோட் ஆயிடுச்சு. புரியுதா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதே ஃபைல அகைன் நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். அதே ரெக்கார்ட்ஸ், சேம் 5 ரெக்கார்ட்ஸ் அகைன் அதே டேபிளே நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி அதுல டேட்டா இருக்கு. அந்த அந்த ரெக்கார்ட்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு திரும்ப இந்த 5 ரோஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அகைன் நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ சேம் கண்ட்ரோல் ஃபைல நான் இப்போ கால் பண்றேன் எஸ்கியூஎல் லோடர் யூட்டிலிட்டியை யூஸ் பண்ணி. எனக்கு என்ன எரர் த்ரோ பண்ணுது? ஒரு எரர் வந்திருக்கு. என்ன எரர் வந்திருக்குன்னா, ஃபார் இன்சர்ட் ஆப்ஷன் டேபிள் மஸ்ட் பி எம்டி அப்படின்னு வருது. டேபிள் எம்டியா இருந்தா மட்டும்தான் இன்சர்ட் ஆபரேஷன் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம டேபிள் எம்டியா இல்லை. நம்ம ஆல்ரெடி ஒன் டைம் இந்த எஸ்கியூஎல் லோடர் யூட்டிலிட்டியை எக்ஸிக்யூட் பண்ணது மூலமா நமக்கு 5 ரோஸ் ஆஃப் டேட்டா ஆல்ரெடி இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சேம் வேல்யூஸ் சேம் டேட்டாவை அகைன் நம்ம இந்த டேபிள் இன்சர்ட் பண்ணணும். நமக்கு டோட்டலா 10 ரோஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு கீவேர்டு இருக்கு. அந்த கீவேர்டுக்கு பேரு அப்பண்ட் அப்படின்னு ஒரு கீவேர்டு. அது நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த கண்ட்ரோல் ஃபைல் இருக்குல்ல, இந்த கண்ட்ரோல் ஃபைலை ஓபன் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஃபைலை ஓபன் பண்ணிட்டு இதுல இன்சர்ட்டுக்கு பதிலா அப்பண்ட்னு கொடுக்கணும். அப்பண்ட்னா என்ன அப்படின்னா, இருக்கிற டேட்டாவை அப்படியே வச்சுக்கோ, வச்சுக்கிட்டு இப்ப இருக்கிற ஃபைல்ல இருக்க டேட்டாவை இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டே லோட் பண்ணிடு அப்படின்னு சொல்றோம். அதைத்தான் நம்ம அப்பண்ட்ங்கிற கீவேர்டு மூலமா மென்ஷன் பண்றோம். மென்ஷன் மட்டும் சேவ் கொடுத்தாச்சு, க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அகைன் நம்ம எஸ்கியூஎல் லோடர் யூட்டிலிட்டியை கால் பண்ணுவோம். சேம் எஸ்கியூஎல் எல்டிஆர்
பாஸ்வேர்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு, தென் கண்ட்ரோல் ஃபைலோட லொகேஷன் கொடுத்தாச்சு. எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு என்ன சொல்லுது? 5 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட், கமிட் பாயிண்ட் ரீச், லாஜிக்கல் ரெக்கார்ட் கவுண்ட் 5ன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அகைன் இந்த ஃபைல்ஸ்ல இருக்க டேட்டாலாம் அந்த டேபிளுக்கு லோட் ஆயிருக்கு. இப்போ போய் நம்ம டேபிளை செக் பண்ணுவோம். இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ணா எனக்கு 10 rows ஆஃப் டேட்டா வரும். ஓகே, நம்ம இன்சர்ட் பண்ணும்போது டேபிள் எம்டியா இருந்தா மட்டும்தான் இன்சர்ட் பண்ண முடியும். ஒருவேளை டேபிள் ஆல்ரெடி டேட்டா இருந்துச்சுன்னா நம்ம இன்சர்ட்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணாம அப்பன்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போ இன்னொரு சினாரியோவுக்கு வருவோம். எனக்கு இன்னொரு சினாரியோ என்னன்னா, இந்த டேபிள்ல டேட்டா இருக்கு இல்ல அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. இந்த இஎம்பி டேபிள்ல ஆல்ரெடி டேட்டா இருந்துச்சுன்னா அந்த டேட்டாவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷா நான் என்ன ஃபைல்ல வச்சிருக்கோனோ அந்த டேட்டா மட்டும் லோட் ஆனா போதும் அப்படின்னு ஒரு யூஸ் கேஸ். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலா? இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுல இருக்க டேபிள்ல வந்து நம்ம மேனுவலா இந்த ஒரு டெலிட் ஸ்டேட்மெண்ட் எழுதி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு இல்லைன்னா இந்த டேபிளையே ட்ரங்கேட் பண்ணிட்டு நம்ம பண்ணுவோம். இதை எஸ்கியூஎல் லோடர் யூட்டிலிட்டியே பண்ணிருக்கு. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம எஸ்கியூஎல் லோடர் யூட்டிலிட்டியில இந்த கண்ட்ரோல் ஃபைல கால் பண்ணும்போது அப்பண்டுக்கு பதிலா நம்ம இன்சர்ட்டும் அப்பண்டும் பார்த்திருக்கோம். இன்சர்ட் அப்பண்டுக்கு பதிலா அப்பண்டுக்கு பதிலா இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? ட்ரங்கேட்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். அப்பண்டுக்கு பதிலா ட்ரங்கேட். ட்ரங்கேட் பண்ணிரு. இந்த டேபிளை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரங்கேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டேட்டாவெல்லாம் லோட் பண்ணு அப்படிங்கிறது இதோட மீனிங். ஃபைலை சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அகைன் எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ண இந்த எஸ்கியூஎல் லோடர் யூட்டிலிட்டியை கால் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? ஆல்ரெடி இந்த டேபிள்ல இருக்க 10 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து டெலீட் ஆயிட்டு இப்போ இந்த ஃபைல்ல பிரசன்டா இருக்க அந்த 5 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு இன்சர்ட் ஆயிருக்கு. எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. லாஜிக்கல் ரெக்கார்ட் கவுண்ட் 5ன்னு சொல்லுது. கமிட் பாயிண்ட் ரீச். இந்த கமிட் பாயிண்ட் ரீச்டுன்னு சொல்லுதுல, இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம லோட் பண்ண டேட்டா எல்லாம் கமிட் ஆயிடுச்சு, டேட்டா பேஸ்ல கமிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது ஆட்டோ கமிட். சரிங்களா? இது கமிட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ போய் டேபிள்ல செக் பண்ணுவோம். எனக்கு அகைன் அந்த 10 rows ஆஃப் ரெக்கார்ட் டெலீட் ஆயிட்டு ஃபைல்ல இருந்த 5 rows ஆஃப் டேட்டா மட்டும் லோட் ஆயிடுச்சு. இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்ல ப்ரோ, ஓகே தான் ப்ரோ. சரி, ஓகே. இப்ப லோட் பண்ணியாச்சு. அனதர் ஒன் ஃபங்க்ஷனாலிட்டி, இப்ப அதை பத்தி நம்ம பார்ப்போம். என்ன ஃபங்க்ஷனாலிட்டினா, நம்ம ஃபைல்ல வந்து டேட்டா இருக்குல்ல, இதான் நம்மளோட ஒரு ஃபைல். இந்த ஃபைல்ல வந்து எம்ப்ளாயி ஐடி, நேம் அண்ட் தென் சேலரி, இந்த 3 இன்ஃபர்மேஷன் இருக்கு. 2 ஃபைல்லையுமே இந்த 3 இன்ஃபர்மேஷன் இருக்கு. சரி, ஓகே. இப்போ என்னோட ரெக்குயர்மெண்ட் என்ன, நீட் என்னன்னா, இதுல 3 காலம் இன்ஃபர்மேஷனுமே இருக்கு. பட் ஆனா எனக்கு லோட் பண்ணும்போது இந்த சேலரிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து லோட் பண்ண வேணாம். அப்படின்னா என்னோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த எம்ப்ளாயி ஐடி எல்லாமே இன்சர்ட் ஆயிருக்கும், நேம் இன்சர்ட் லோட் ஆயிருக்கும். பட் சேலரி ஃபுல்லாமே என்னவா இருக்கும்? நல்லா இருக்கணும். ஓகே, இந்த சேலரிங்கிற வேல்யூஸ் ஃபுல்லாமே டேட்டாவை ஃபுல்லாமே ப்ராசஸ் பண்ணக்கூடாது, லோட் பண்ணக்கூடாது. அதுதான் இப்போ என்னோட நீடு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆல்வேஸ் வி ஹேவ் டு ரெஃபர் அவர் கண்ட்ரோல் ஃபைல். கண்ட்ரோல் ஃபைல்ல தான் சேஞ்சஸ் பண்ணுவோம். ஸோ கண்ட்ரோல் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு ஃபில்லர் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்கு. அதை எங்க யூஸ் பண்ணணும்னா, எந்த காலம் வேல்யூவை நீங்க லோட் பண்ண விரும்பலையோ அங்க யூஸ் பண்ணணும். ஸோ எம்ப்ளாயி சேலரி தான் நான் லோட் பண்ண விரும்பல. ஸோ அந்த இடத்துல ஃபில்லர் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு இதை சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு அகைன் என்னோட யூட்டிலிட்டியை கால் பண்றேன். என்னோட யூட்டிலிட்டி ஆல்வேஸ் இப்போ என்ன செட் ஆயிருக்கு? ட்ரங்கேட்ல தான் செட் ஆயிருக்கு கண்ட்ரோல் ஃபைல். அப்படின்னு என்ன பண்ணும்? இப்போ ஆல்ரெடி இந்த டேபிள்ல 5 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, இந்த 5 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு ஃபைல்ல இருக்க டேட்டாவை திரும்ப லோட் பண்ணும். சரி, ஓகே. இப்போ நான் கால் பண்றேன் அகைன். கமிட் பாயிண்ட் ரீச், லாஜிக்கல் ரெக்கார்ட் கவுண்ட் 5ன்னு வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் இப்போ நான் போய் செக் பண்றேன், டேபிள்ல செக் பண்றேன். எனக்கு எம்ப்ளாயி சேலரி வந்து லோட் ஆகலையா? எல்லாத்துக்கும் நல் வருதா? ஓகே. சரி, ஓகே. எஸ்கியூஎல் லோடர் அப்படின்னு என்ன கேட்டாங்க அப்படின்னா, எஸ்கியூஎல் லோடர் இட்ஸ் an utility. It is used to load bulk volume of data
ஃப்ரம் ஃபிளாட் ஃபைல் டு அவர் டேட்டாபேஸ் டேபிள் அப்படிங்கறத தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். வாட் இஸ் எஸ்கியூஎல் லோடர் யூட்டிலிட்டி அப்படின்னு கேட்டாங்க. வாட் இஸ் எஸ்கியூஎல் லோடர்னு கேட்டாவே நீங்க இதுதான் சொல்லணும். எஸ்கியூஎல் லோடர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இதை பத்தி எஸ்கியூஎல் இன்டர்வியூஸ்ல கம்பல்சரி கேட்பாங்க. எஸ்கியூஎல் பிஎல்எஸ்கியூஎல் இன்டர்வியூஸ்ல கம்பல்சரி கேட்பாங்க. ஓகே, சரி. அவங்க சினாரியா கொடுத்துருவாங்க. உங்களோட டேபிள்ல ஆல்ரெடி ரெக்கார்ட்ஸ் இருக்கு, பட் நான் கொடுக்குற டேட்டாவே நீங்க லோட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுவீங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்? we can use append keyword to keep the existing records and to load the new records which are all available in the flat files அப்படின்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரி, ஓகே, எனக்கு டேபிள் ஆல்ரெடி ரெக்கார்ட்ஸ் இருக்கு. we have existing records in our table, but I wanted to delete all the records from the table and wanted to load the data which I have given you in the file அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்? we can go with the truncate option. By using truncate option we can truncate the entire table and reload the data from our files. எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்பாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த ஒரு காலம் இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு லோட் பண்ண வேணாம்னா we can add fillers. ஓகே, வாட் இஸ் கண்ட்ரோல் ஃபைல் அப்படின்னா கண்ட்ரோல் ஃபைல் இஸ் த ஃபைல் which is in CTL format, file format, where we are using to store our program. நம்ம ப்ரோக்ராம் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஃபைல் அப்படின்னு நீங்க சொல்லணும். சரியா? சரி, இப்போ இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, நம்ம செக் பண்ணுவோம். நான் அகைன் வந்து இந்த ஃபில்லரை மட்டும் நான் ரிமூவ் பண்ணல, ஃபில்லர் ரிமூவ் பண்ணாமலே வச்சிருக்கேன். கண்ட்ரோல் ஃபைல்ல ஃபில்லர் போட்டிருக்கு சேலரி காலமுக்கு. ஸோ ஃபில்லருக்கு சேலரி காலமுக்கு டேட்டா லோட் ஆகாது. இதுல இன்னும் அனதர் ஒன் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா ஸ்கிப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நீங்க யூஸ் பண்ணலாம். ஸ்கிப் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்றீங்க. இப்போ எனக்கு கமிட் பாயிண்ட் ரீச்டு, லாஜிக்கல் ரெக்கார்ட் கவுண்ட் என்ன வருது? 4 வருது. இதுக்கு முன்னாடி எத்தனை வந்துச்சு? 5 வந்துச்சு. ஸோ ஸ்கிப்னு சொன்னனால என்ன ஆயிரும்? நம்ம ஃபர்ஸ்ட் ரோல இருக்க டேட்டா வந்து ஸ்கிப் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஃபைல்ல இருக்க ஃபர்ஸ்ட் ரோ, இப்போ இந்த ரோ வந்து ஸ்கிப் ஆயிரும். போய் செக் பண்ணி பார்ப்போம். எனக்கு அந்த பர்டிகுலர் ரோ மட்டும் ஸ்கிப் ஆயிடுச்சா? ஓகே, இதைத்தான் வந்து நம்ம ஃபைல்ல இருக்க டேட்டாவை ஸ்கிப் பண்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு டெக்னிக் தான் யூஸ் பண்றோம். ப்ரோ இப்போ ஃபோர்த் ஏதோ ஒரு ரோ நடுவுல இருந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படி கிடையாது, அப்படி பண்ண முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட வந்து ஒரு 1 crore டேட்டா இருக்கு, அது ஃபர்ஸ்ட் 1 lakh வந்து நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூஜ் வால்யூம் தான் நம்ம மென்ஷன் பண்ண முடியும். மிடில் இருக்கிறத மென்ஷன் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் பண்ணலாம், நம்ம கண்டிஷன் கொடுக்கலாம். நம்ம கண்ட்ரோல் ஃபைல்ல கண்டிஷன் கொடுக்கலாம். பட் அதெல்லாம் நீங்க இப்போதைக்கு இது பண்ணிக்க வேணாம், கன்சிடர் பண்ணிக்க வேணாம். ஓகே, அது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும். நீங்க அதை கன்சிடர் பண்ணிக்க வேணாம். என்ன பண்ணலாம், இப்போ இந்த இடத்துல வந்து கண்டிஷன் கொடுக்கலாம். வென்னு சொல்லிட்டு கண்டிஷன் கொடுக்கலாம். when salary வந்து greater than 2000 இருக்கணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படின்னா ஃபைல் லோட் ஆகும்போது இந்த சேலரிங்கிற ஃபீல்டுக்கு நம்ம டேட்டா வச்சிருக்கோம்ல, இப்போ இந்த 1000 2000 இன்செர்ட் ஆகாது, லோட் ஆகாது. ஏன்னா 2000மே வந்து 2000 லெஸ் தென் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஆமா, 1 minute, கிரேட்டர் தென் தானே கொடுத்துருக்கோம். ஆமா, கிரேட்டர் தென். அப்படின்னா 2000மே இன்செர்ட் லோட் ஆகாது. 2001 இருந்து அதுக்கு மேல இருக்க வேல்யூஸ் மட்டும் இன்செர்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 rows இன்செர்ட் ஆகாது, லோட் ஆகாது. ரிமைனிங் rows லோட் ஆகும். ஸோ we can give condition by using when. By using when class we can give condition to load the data. அவ்வளவுதான். ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கணும்னா when classல நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. ஓகேவா? இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சாலே போதும், எஸ்கியூஎல் லோடர் யூட்டிலிட்டியை நீங்க பர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ண முடியும். இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்கு, பட் அது எல்லாமே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும். நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம். இன்டர்வியூஸ்ல இதை மீறி உங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க. ரியல் டைம்லயும் இந்த விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சாலே நீங்க வந்து பர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ண முடியும்.
சரியா? மத்த கீ சரி. ஃபீச்சர்ஸ்லாம் சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு. நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்குவேன். அது நம்ம ஃபியூச்சர் செஷன்ல பார்ப்போம். நம்ம ஒன்ஸ் எஸ்கியூஎல் முடிச்சுட்டு ஃப்ரீ டைம்ல வந்து அதெல்லாம் பார்க்கலாம். நீங்க எஸ்கியூஎல்ல ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுளா இருங்க. கம்ஃபர்டபுள் ஆனதுக்கு அப்புறம் சில கீ ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய டாபிக்ஸ்ல இன்னும் ஒரு சில சின்ன சின்ன கீ ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது எல்லாமே பார்ப்போம். சரி. சரி, ஓகே. Okay, guys, that's what today's session will wind up for today. Thank you.